ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மது ஜான் vlogs. இது எப்போ எடுத்ததுன்னா ஆக்சுவலாக இது எடுத்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. என்னால் போஸ்ட்டே பண்ண முடியல. என் பையன் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான் அப்படின்னா, என் பையனோட ஸ்கூலில் அந்த அன்றைக்கி ஆனுவல் டே அன்றைக்கி தான் நாங்கள் கிளம்பி போய் அவன் ஸ்கூலில் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருந்தோம். ஏன்னா என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கூலில் படித்தான். பட் அந்த ஸ்கூல் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல் நான் என் லைஃப்லேயே பார்த்தது இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்கூல். நான் ஏன் பேர் சொல்லலை அப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோ ஒரு வேளை பார்க்குறவங்களோட குழந்தைங்களோ யாரோ ஒருத்தர் அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நான் அந்த ஸ்கூலில் நேம் சொல்லலை. நாங்கள் இந்த ஸ்கூலில் என் பையனை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்திருந்தோம். எல்கேஜி யூகேஜி அந்த ஓல்டு ஸ்கூலில் படித்து 2 இயர்ஸ் படித்தான். பட் ஒரு டைம் கூட என் பையனை அவங்க எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கல. நாங்களாம் சொன்னாலுமே அவங்க பண்ண வைக்கல. ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களா பார்க்குறது கிடையாது. குழந்தைங்கள ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி குழந்தைங்கள மட்டும்தான் எப்பயுமே ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. நான் ஒரு டைமும் அவங்க ஸ்கூலில் என் பையனை இதில் பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன். பட் அவங்க இல்லை, ஆல்ரெடி செலக்டு இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படி எப்படின்னு ஒரு டைம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அகாடமிக் வைஸாகவும் எஜுகேஷன் வைஸாகவும் எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. அந்த ஸ்கூலில் ஒரு ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்டடீஸும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அது நான் நேம் சொல்லலை. ஸோ சாரி, என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன் சொல்லலைங்கிறதுக்கு ரீசன் நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ ஒரு சூப்பரான ஸ்கூலில் சேர்த்திருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் இயர் செகண்ட் போகிறான். 2 இயர்ஸில் என் பையன் பண்ணாதது அத்தனையும் இந்த ஸ்கூலில் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என் பையன் ரொம்ப 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 ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவ். ஆனால் அவன் அந்த பழைய ஸ்கூலில் உங்கள் பையன் ஆக்டிவ் இல்லை, அது தெரியல இது தெரியல, எல்கேஜி யூகேஜிலேயே அவனை ரொம்ப போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. சுத்தமாக பிடிக்கல உங்கள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இப்போ இந்த அத்தியாயனா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இந்த ஸ்கூலு இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வைஸ் ஆகட்டும், உங்களுக்கு அகாடமிக் வைஸ் ஆகட்டும், உங்களுக்கு கல்ச்சுரல் ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. நான் போய் அட்மிஷன் போடுறப்பயே முதல்ல தான் ஒரு ஸ்கூலில் இப்படி விட்டு ஏமாந்துட்டோம். நெக்ஸ்ட்டு போகிற ஸ்கூலாவது எங்களோட டேஸ்ட்டுக்கு என் பையனுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் போகணும், குழந்தைங்களா பார்க்குற மாதிரி ஸ்கூலுக்கு போகணுன்னு தான் போனோம். அதே மாதிரி சூப்பராக இருந்தது. ஃபைனலி ஆனுவல் டேக்கும் நாங்கள் போயிருந்தோம். இது ப்ரீகேஜி குழந்தைங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க டான்ஸ் பார்த்திங்களா. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளோ அழகாக இத்தனை பேர்த்த வச்சு ஒரு ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு ஸ்கூலில் 2-3 ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானுமே நிறையா டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப. ஆனால் இது கிட்டத்தட்ட ப்ரீகேஜியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே 2 டான்ஸ் அப்படி இருக்குது. எல்லாமே சூப்பர், வேறு லெவல் அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கோரியோகிராஃபி, டீச்சர்ஸ் ஆகட்டும், டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்களோட கரஸ்பாண்டண்ட் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எதாவது கேட்டாலும் அங்கேருந்து ஆன்சர் வரதாகட்டும், அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. குழந்தைங்களையும் அதே மாதிரி தான் சூப்பராக ரெடி பண்ணி ஒரு தீம் ஒரு கிளாஸுக்கும் அப்படி பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்காக, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னோடய பையனோட டான்ஸ் எப்போ வரும் அப்படின்னு. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிறனால இது ப்ரீகேஜி, எல்கேஜிலேருந்து இன்னொரு செக்ஷன் யூகேஜி, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 டான்ஸ் கழிச்சு தான் என் பையனோட டான்ஸே வந்தது. அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக என் பையனோட டான்ஸ் மட்டும் நான் பார்க்க போகல, எல்லாத்தோடதையும் பார்க்க போனேன். பட் என் பையனோடது ரொம்ப ரொம்ப ஈகராக, ஒரு எமோஷ்னலாக ஸ்டேஜில் போய் என் பையன் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறான் அப்படிங்கிற யோசித்து தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போனோம். நாங்கள் மட்டும் இல்லை, என்னோடய அம்மா, என்னோடய மாமா அத்தை வால்பாறையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட வால்பாறையிலேருந்து இதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர ஹாப்பியாக தான் எல்லாருமே போனோம். இந்த டைம் கண்டிப்பாக ஜிஞ்சு எப்படி ஆடுறான், என் பையன் எப்படி ஆடுறான் அப்படின்னு பார்க்குறக்காக தான் வெயிட்டிங்கில் இருந்தோம். இது ஒரு ஆனுவல் டே மாதிரியே இல்லைங்க, ஒரு ஊர் திருவிழான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கூட்டங்க.
அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம். ஆக்சுவலி ஃபைனலாக இப்போ வரான் பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய பையனோட டான்ஸு. அவ்வளோ அழகாக ஆடியிருந்தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையன் ஃபஸ்ட் ரோவில் ஒருத்தராக வந்து நமக்கு ஒரு ரோவெல்லாம் வந்து வந்து ஆடுற மாதிரி தான் அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடினான். இந்த ஃபஸ்ட் ரோவில் இந்த செகண்டாக ஆடுறவன் தான் என் பையன். ரொம்ப அழகாக ஆடிட்டு இருந்தான். எனக்கே என் பையன் இவ்வளோ நல்லா ஆடியிருக்கான். எனக்கு என்னென்னா ஸ்டேஜில் ஆடினதில்லை அப்படிங்கிறனால ஸ்டேஜ் ஃபியர் வந்துடுமோன்னு ஒரு பயம். நானே சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்கேன் எல்லா ஸ்டேஜ்லேயும். பட் வந்து நமக்கே வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். என் பையன் இதில் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தான். எல்லாருமே அதை சொன்னாங்க, நல்லா ஆடியிருக்கான், பரவாயில்ல, சூப்பர் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நான் அட்மிஷன் போடுறப்பயே ஆனுவல் டேயில் ஆட வைக்கணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஃபீல்ட் ட்ரிப் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஸ்கூலில் வந்து நிறைய எல்லாமே கேட்டுட்டு தான் அட்மிஷன் போட்டோம். இந்த ஸ்கூல் எப்பேற்பட்ட ஒரு ஸ்கூல் அப்படின்னா, நீங்கள் என் பையன் படிச்சுக்கிட்டே இருக்கணும், 24 hours படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் லாய்க்கு இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அப்படி வேண்டாம், எங்களுக்கு 24 hours படிச்சுட்டே இருக்கணும்னு வேண்டவே வேண்டாம், 99 வாங்கணும்னு வேண்டாம், 95 வாங்கணும் வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம். என் பையன் ஆவரேஜாக படித்தா போதும், அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் மைண்டு, அவனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், கல்ச்சரல் ப்ரோக்ராம் நிறையா இருக்கணும், டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி தான் சொல்லி தான் நாங்கள் அட்மிஷன் போட்டோம். அதே மாதிரி தான் இந்த 1 year நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனுவல் டேவும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு என் பையன் ஆடிட்டு இருந்தான். இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் மீட் பண்ணோம். நான் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு 7க்கு ஸ்டார்ட் ஆச்சு, நைட் 10 ஆச்சு முடியிறக்கு. நாங்கள் பாதி பேர் வந்து அவங்க குழந்தைங்க டான்ஸ் முடிஞ்சோன்னே அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளம்புனாங்க. இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் சீக்கிரம் தூங்கிடுவாங்க இல்லையா, அதனால் அவங்களே வந்து ஒரு டான்ஸ் முடிகிறப்ப உங்கள் குழந்தைங்கள வந்து பேக்கில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம், நீங்கள் அவங்க குழந்தைங்கள பிக்கப் பண்ணிக்கோங்கலாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் என் பையன் வந்து ஒரு 6th 7th டான்ஸ் ஆடுறப்பையும் ஆடிட்டான். பட் எங்களுக்கு போகணும்னு தோணலை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்கணுன்னு தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். ஸோ உடனே போகணுன்லாம் இல்லாமல் மெதுவாக அமர்ந்து உட்காந்து எல்லா டான்ஸையும் உட்காந்து பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. இது வந்து ஒரு திருவிழா தான் நான் நினச்சேன். அப்படி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஆனுவல் டேக்கு. இவ்வளோ ரஷ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவ்வளோ ரஷ் இருந்தது. இந்த நம்ம உட்காந்துட்ருக்கறக்கு ஸ்டேஜ்க்கு இந்த சைடே வந்து ஃபுட் கோர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம அங்கே பே பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும். அப்புறம் வந்து கிரவுண்டு நிறையா பக்கத்துலேயே அவங்களோட கிரவுண்டே ரெடி பண்ணி வச்சுருந்தனால நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனாலுமே நிறைய நல்லா விளையாட வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருந்தது. வேறு வழி இல்லை. குழந்தைங்க வந்து எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இருக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து குழந்தைங்கள விளையாட வச்சுக்கிட்டே அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கூலில் என்னென்னா அவங்களே ரேப் சாங்கெல்லாம் அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா அவங்களே குழந்தைங்களே பாடின ரேப் சாங் தான் இதெல்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதை வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். எனக்கு இதில் வந்து நிறையா பாட்டெல்லாம் நிறையா இருக்கிறதுனால எனக்கு காப்பிரைட்ஸ் அப்படி இப்படின்னு வரும். ஆல்ரெடி நிறையா டைம் வந்திருக்கு. அதனால் நான் வந்து அதை போடலை. அந்த பாட்டு ரேப் சாங்லாம் வந்து உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். என் பாப்பாலாம் வந்து கிரவுண்டுக்குள்ளே அப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். என் பையனும் போயிட்டான் உள்ள, டான்ஸ் ஆடி முடிச்சோன்னே வந்துட்டான். வந்தோடனே பையனும் பொண்ணும் சேர்ந்தே விளாண்டுட்டு இருந்தாங்க. பயங்கர ஹாப்பி. எல்லா குழந்தைங்களும் ஏதோ ஒரு பிக்னிக் பண்ணுற மாதிரி எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஒரு 100% எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது இந்த ஸ்கூலில் சேர்த்தது. அப்பாடா, நம்ம பையனை வந்து ஒரு சூப்பரான ஸ்கூலில் தான் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு 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 ஃபுல்ஃபில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தப்பான ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு என் பையனை 2 இயர்ஸாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு கில்ட் எனக்கு இன்னும் இருந்துகிட்ருக்கு. எல்கேஜி யூகேஜி தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பில்லராக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி படிக்கிறது தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஸ்கூலுக்கு போவாங்க. அது வந்து நான் தெரியாமல் அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டேன். நேமை வச்சு தெரியாமல் அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டேன். பட் ஓகே, அதை நான் கண்டினியூ பண்ணாமல் இப்போவே முழிச்சுட்டு ஒரு சூப்பர் ஸ்கூலில் சேர்த்துட்டேங்கிறது எனக்கு இப்போ ஓகேவாக இருக்குது.
அவனும் வந்து ஒரு நாளும் இதுமா அதுமான்னு சொல்லி ஸ்கேட்டிங் எல்லாமே இருக்குங்க. ஆர்ச்சரி ஸ்கேட்டிங் இருக்குது, ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க. இதுதான் இல்லை, நீங்கள் எல்லாத்துலேயுமே கோச்சிங் இருக்குது. டான்ஸ் சிலம்பாட்டம் எல்லாமே இருக்குது. டெய்லியுமே 1 hour வந்து உங்களுக்கு டான்ஸு சிலம்பாட்டம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. டெய்லி ஒரு பீரியட் கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டியாக அவங்களே எவ்வளோ அழகழகாக டான்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காட்டுவாசிங்க மாதிரிலாம் வந்து கெட்டப் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நிமிஷம் இது ஸ்கூல் தானா இல்லை இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் உட்காண்ட்ருப்போம் அப்படி இருந்தது. ஏன்னா சாங்ஸும் அப்படி தான் இருந்தது. இப்போ நான்லாம் படித்தப்பெல்லாம் ஒரு சில சாங்ஸ் தான் எடுக்கணும். பார்த்திங்களா அந்த குழந்தைங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குங்கன்னு. நான் படித்தப்பெல்லாம் எப்படின்னா ஒரு சில சாங் தான் எடுக்கணும், சிலதெல்லாம் எடுக்கக்கூடாது. இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லா சாங்கும் எடுத்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சினிமா சாங்ஸ் ஏகப்பட்ட சினிமா சாங்ஸ் இருந்தது. எல்லாமே குழந்தைங்க அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்கள வந்து வச்சு இத்தனை நேரம் அவங்க கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு பேஷன்ஸ் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து லாஸ்ட்டில் இந்த ஸ்கூலுக்கு நான் மெசேஜே போட்டேன். எல்லாத்துக்கிட்டேயுமே நான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. டான்ஸ் டீமுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். என் பையன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தான். இதெல்லாம் தான் எங்கள் ஃபேமிலி, நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஆனுவல் டேக்கெல்லாம் அப்பா அம்மா மட்டும்தான் போவாங்க, நாங்கள் மட்டும்தான் பார்த்தீங்களா எத்தனை பேர் போயிருக்கோன்னு. இதில் என் மாமா மட்டும் மிஸ்ஸிங். என் மாமா பக்கத்தில் அந்த பக்கம் நின்றுருந்தனால அவரை வீடியோ எடுக்க முடியல. மற்றபடி எல்லோரும் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கவே மாட்டார். ஐயோ நீ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லுவார். அவரே என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்தளவுக்கு இருந்தது. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக மற்ற ஸ்கூலில் நடக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப 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 யூனிக்காக இருந்தது. எங்களுக்கு இன்னும் இருக்கணும் மாதிரியே இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்களா காந்தாரா படத்தோட தீம் எடுத்திருந்தாங்க. காந்தாராவே நேரில் வந்த மாதிரி இருந்தது, நம்ம மூவியில் பார்க்குற மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகான மேக்கப்லாம் பண்ணி சூப்பராக பார்த்திங்களா அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கே ஒரு நிமிஷம் மெய் சிலுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அழகான கோரியோகிராஃபி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆனுவல் டே நடத்துறதுங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அது ஒரு டெடிக்கேட்டடாக நம்ம அப்படியே ஸ்கூலுக்காகவே உழைச்சி அதை நம்ம பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 months 3 months பண்ணால் தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி கீழே இறங்கிலாம் அந்த காந்தாரா இது பண்ணவங்க வந்து பண்ணது அந்த சின்ன பையன் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கெலாம் வந்து ரொம்ப கூஸ்பம்பாக இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் யாருமே எழுந்திரிச்சு போகலை. எல்லாருமே ஃபுல்ஃபில்லாக உட்காந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு டான்ஸ் ஆடுறப்பெல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட். எல்லாத்துக்கும் வந்து அப்படி இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் இது 11th ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தாலே பெரிய பசங்களாக இருப்பாங்க. எல்லாருமே இந்த ஆர்மி சம்மந்தமான சாங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம நாட்டுக்காக படுற கஷ்டம் அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கூலோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டீச்சர்ஸ் அத்தனை பேரும் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆங்க, க்யூட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும். நான் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் முடிச்சாச்சு பார்த்திங்களா. ஆனுவல் டே ஸ்கூலில் லாஸ்ட்டாக மேமெல்லாம் ஆடினது தான் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. வெளியில் வந்தால் ஆக்சுவலாக 10:30 ஆச்சு டைமு. எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வெளியில் பலூன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.